மதுரையில் நீண்ட நேரமாகியும் மருத்துவர் வராததால் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஆய்வுக்காக வந்த அதிகாரி மருத்துவம் பார்த்தார். திருப்பரங்குன்றம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர் அடிக்கடி வருவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து மதுரை மாநகராட்சி நகர அலுவலர் வினோத்குமார் திடீர் ஆய்வை மேற்கொண்டார். காலை 9 மணிக்கு வர வேண்டிய மருத்துவர் பூபேஷ் காலை 10 மணி ஆகியும் வரவில்லை. இதனால் ஆய்வுக்கு வந்த நகர அலுவலர் வினோத்குமார் காத்திருந்த கர்ப்பிணி பெண்கள் மற்றும் புற நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்த்தார். மருத்துவர் பூபேஷ் இதற்கு முன்னால் திண்டுக்கல்லில் பணியாற்றியதும் சுகாதாரத்துறை அமைச்சரின் ஆய்வின் போது அவர் இல்லாததால் திருப்பரங்குன்றத்திற்கு பணியிட மாற்றம் அடைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மதுரை அரசு மருத்துவமனையில் திருநம்பிகளுக்கு தேவையான ஊசிகள் போதுமான அளவு இருப்பு வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த மதுரையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்பெண்ட் பசங்களுக்கு இந்த டெஸ்டோஸ்டெரான் இன்ஜெக்ஷன் ஃப்ரீயாக கொடுக்காம வெளியில் மெடிசன்ஸ்க்கு 500 கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இது இந்த தமிழக அரசும் இந்த சுகாதாரத்துறையில் இருக்க வரும் மினிஸ்டரும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய மக்களுக்கு வாழ்வாதாரமே இல்லாத பட்சத்தில் இவங்களுக்கு இந்த மாதம் ஒரு 500 எப்படி வரும்ன்றதும் தெரியல. அரசு மருத்துவமனைகள் ஃப்ரீயாக மெடிசன்ஸ் கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும்ன்றது உங்களுடைய ஒரு கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.